எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலையே ரொம்ப ஈஸியும் டேஸ்டியுமான ஒரு முட்டை குழம்பு தான் தயார் பண்ண போகிறது. இதுக்கு முட்டை ஸ்டூ, முட்டை மப்பாசம் சொல்லுவாங்க. ஆப்பம், தோசை, இட்லி, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்தோட கூடயும் சூப்பர் காம்பினேஷன் தான் இந்த முட்டை ஸ்டூ. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்கு, கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டே இருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். எக் ஸ்டூ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன்லேயே 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணதும் போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வணக்கலாம். கூட காரத்துக்கு தேவையான 6லேருந்து ஒரு 8 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வணங்கி வந்துருச்சுன்னா 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணி வச்சுருக்கிறதும் போடலாம். கூட 2 தண்டு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலாவும் சேர்த்து நல்லாவே வணக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணலாம். வெங்காயம் லைட்டாக சாஃப்டானால் போதும், கோல்டு கலர் வரணும்னு அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் வரைக்கும் வணக்கினாலே வீடியோவில் பார்க்குற அளவுக்கு வெங்காயம் வந்துடும். இந்த டைம்லேயே 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் கரம் மசாலாவும் ஆட் பண்ணலாம். ஹோம்மேட் இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிறது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணலாம். நாம் போட்ட தூளோட எல்லாம் ரோ ஃப்ளேவர் மாறின வரைக்கும் நல்லாவே வணக்கி எடுக்கலாம். இந்த டைம்லேயே 2 மீடியம் சைஸ்லேயே தக்காளி கட் பண்ணுறதும் போடலாம். டொமேட்டோ ரொம்ப வெந்து பேஸ்ட் ஆகணும்னு கிடையாது, லைட்டாக வணங்கினா போதும். ஃப்ளேம் லோயிலே வச்சுருங்க. 2 கப் தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது பெரிய சைஸ் தேங்காய் தான் எடுக்குதுன்னா 1/2 தேங்காய் எடுத்தால் போதும். குட்டி சைஸ் தான் எடுக்கிறோன்னா ஒரு ஃபுல் தேங்காய் கூட எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் 1 கப்பு மாற்றி வச்சுருங்க. 2வது எடுக்கிற தேங்காய் பால் தான் 2 கப்பு தான் நம்ம மசாலையிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். டேஸ்ட்டு பார்த்து உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான உப்பும் போடலாம். குழம்பு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்லேயே கிரேவி திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு 6 முட்டையிலேருந்து ஒரு 2 முட்டை எடுத்து உடச்சி குழம்பு கூடயே ஆட் பண்ணலாம். கூட 4 முட்டையும் ஆட் பண்ணலாம். முட்டையிலேயே மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்கு கத்தியால் முட்டை மேலே அங்கங்கே வேணால் கட் பண்ணி விடலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கட்டியாகின டைம்லேயே 1 கப்பு ஃபஸ்ட்டு எடுக்கணும் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம். ஃப்ளேம் லோயில் தான் இருக்கணும். எல்லாமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா போதும், கொதிக்க விடக்கூடாது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். லாஸ்ட்டு குழம்புக்கு தாளிப்பு கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு வணக்கி, கூட 1/4 டீஸ்பூனோட பாதி அளவுக்கு வெந்தயத்தூளும் சேர்க்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா தாளித்து குழம்புலையே ஊற்றலாம். 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயாச்சு. நீங்களும் ஒரே ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.